Let's turn to the book of Genesis, chapter number 12 and verse number 1. ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். And then we'll go to 1 Peter chapter number 2 and verse number 9. அதன் பின்பாக 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். We'll be continuing our series of study on the subject, the purpose of God in a believer's life. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் தீர்மானம் என்பதை குறித்த காரியத்தை தொடர்போதனையாய் நாம் பார்த்து வருவோம். Today's message will be part 2 in that series. அந்த தொடர்போதனையின் இரண்டாவது பாகம் இன்றைய நாளிலே Genesis chapter number 12 and verse number 1. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். Wherever you are, I would appreciate you all if you can join in the reading of God's word at this time. இதை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலே எங்களோடு கூட இணைந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட இணைந்து இந்த வசனத்தை நீங்களும் வாசிங்க. Now the Lord had said unto Abram, Get thee out of thy country and from thy kindred and from thy father's house unto a land that I will shew thee. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 1 Peter chapter number 2 and verse number 9. But ye are a chosen generation, a royal priesthood, and holy nation, a peculiar people, that ye should shew forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let's bow our heads and close our eyes for a word of prayer. நம்முடைய தலைகளை வணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Loving, gracious Heavenly Father, we thank you for this wonderful evening. அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord, for this opportunity that you have given us in the land of this living to break the living bread of your eternal word. ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள தேசத்திலே உம்முடைய ஜீவ அப்பமாகிய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த அந்த நல்ல அருமையான வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். I pray that you will take control of this time, whoever is participating in listening to your word this evening time. இந்த மாலை வேளையிலே உம்முடைய வேத வசனத்தை கேட்டு கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Pray that you will anoint my feeble lips of clay to speak your anointed word. நம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என்ன நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word and every hearts to receive your word. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு செவியும் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ, and may the liberty of your spirit be with us. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய விடுதலை ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Let there be a spirit of revelation and understanding in the hearts of each and every one. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பற்றி அறிந்து கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை வெளிப்பாட்டின் இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our lives. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படட்டும். We declare that all the glory, honor and praise is yours and yours alone. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை மேன்மையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறேன். For we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் விலையேற பெற்ற நம்முடைய நம்மாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். Last Saturday I began to speak to you on a series called The Purpose of God in the Life of a Believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவன் அழைக்கிற அழைப்பின் நோக்கம் என்னதென்று ஆரம்பித்து பேசினேன். And as a text, we read the scripture from the book of Isaiah chapter 43 and verse number 1.
அதற்கான வேத ஆதார பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனமாகும். This is what the Lord spoke to his people at that day and time, but it is the same word that God speaks to his people today. அந்த காலத்திலே இருந்த தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் பேசி சொன்ன வார்த்தை அது இந்த நாளிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அது ஏற்ற ஒன்றாய் இருக்கிறது. See, the Bible never says thus said the Lord, but it always says thus saith the Lord. கர்த்தர் சொன்னதாவது என்று எந்த காலத்திலும் வேதம் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று வேதம் சொல்லுகிறது. What he spoke hundreds and thousands of years before, he is still speaking to us today. பல 100,000 வருடங்களுக்கு முன்பாக பேசி சொல்லி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இந்த நாளிலும் அதை பேசக்கூடிய ஆற்றல் உடையவராய் இருக்கிறது. Our God is an eternal God who never changes. நம்முடைய தேவன் நித்தியமான தேவன், அவர் ஒரு காலம் மாறுகிறவர் அல்ல. Our God is an omniscient God who knows everything. He declares the end from the beginning, the scripture says. நம்முடைய தேவன் அவர் சர்வ ஞானி, அவர் ஆதியிலிருந்து அந்தத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவை காணக்கூடியவர். That is why he never changes. அதனால தான் அவர் ஒரு காலம் மாறுகிறது இல்ல. The scripture says he is the same yesterday, today and forever. வேதவசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் And because he is the same and he never changes, his word also is the same and it never changes. அவர் மாறாதவராய் இருக்கிறது போலவே அவர் வார்த்தைகளும் என்றென்றைக்கும் மாறாதவர். He doesn't say one thing today and change it and say it tomorrow. அவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நாளைக்கு வேறு ஒரு காரியத்தை மாற்றி சொல்லுகிறவர் அல்ல. He is an omniscient God. He has seen through the times, through the dispensation of times, and in his eternal mind has spoken each and every word, and that's why it will never change. நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ ஞானியாய் இருப்பதனால் காலகாலங்களாக காணப்படுகிற எல்லாவற்றையும் அவர் நித்தியமான அந்த அறிவினாலே எல்லாவற்றையும் அறியக்கூடியவராய் அவர் Heaven and earth will pass away, but his word will stand forever. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Times may change, seasons may change, and circumstances may change, but God and his word, it never changes. காலங்கள், நேரங்கள், சூழ்நிலைகள் சகலமும் மாறக்கூடும், ஆனால் அவரும் மாறுகிறதில்லை, அவருடைய வார்த்தை மாறுகிறது. That's why the scripture says, thus saith the Lord that created thee, O Jacob. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He that formed thee, O Israel, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாய். for I have redeemed thee and I have called thee by thy name and you are mine. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்கிறார். So God predominantly says four things. ஆண்டவர் இங்க முக்கியமாக 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார். He created us, அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், he formed us, அவர் நம்மை உருவாக்கி he இருக்கிறார், redeemed us, அவர் நம்மை and மீட்டெடுத்திருக்கிறார், he called us. அது மாத்திரமல்ல அவர் நம்மை And அழைத்திருக்கிறார். because he did all these four things, இந்த 4 காரியங்களையும் அவர் செய்தபடியினாலே God says, you belong to me, you are mine. நீ என்னுடையவன், எனக்கு சொந்தமானவன் என்று So சொல்லுகிறார். a believer has to understand what God says here. இங்கே விசுவாசி என்கிறவர்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். Every genuine believer must understand that he is created, formed and redeemed and called by God, and that's the reason he belongs to him and him alone. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் செய்த இந்த 4 காரியங்களையும் நன்கு அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Without understanding that we belong to God, we can never perceive the purpose of God for our lives. நாம் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் நாம் அவருடையவர்கள் ஆகவும் முடியாது. அவர் நம்மை சிருஷ்டித்த அந்த மீட்டுக்கொண்ட நோக்கம் இன்னது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள He முடியாது. did all these four things because he has a purpose for our lives. அவர் இந்த 4 காரியங்களையும் செய்ததற்கு ஒரு நோக்கம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானமுடையவராய் He இருக்கிறார். created, formed, redeemed and called us for a purpose. அவர் சிருஷ்டித்தார், உருவாக்கினார், மீட்டுக்கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார், நம்முடைய ஒரு நோக்கத்துக்காக தீர்மானித்தார். Nothing that God does is just to pass the time or for fun, but he has a specific purpose. தேவன் காலத்தை கடத்தவோ இல்ல வேடிக்கை செய்யவோ இந்த காரியங்களை செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தின் நோக்கத்தின் உடையவராய் இவைகளை செய்திருக்கிறார். And then Apostle Paul, writing his letter to the saints of the church at the city of Rome, he says, and all things
happen for good to them that love God and are called according to the purpose. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களின் நிருபத்தில் அவர் எழுதுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். There is a specific purpose and plan for God in each and every one of his people's lives. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம், ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் உண்டு. Many are called but few are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். And the few chosen ones are the ones that are called according to the purpose of God. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரும் தேவனுடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படியாய் அவர்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். Many people limit the purpose of God only for dying and going to heaven. அநேகர் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் குறுக்கி மரித்தால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தில் They confine this Christian faith just for dying and going to heaven. கிறிஸ்தவ இந்த விசுவாசம் என்பது அவர்கள் மரித்தால் பரலோகத்துக்கு போவது என்பது அவர்களுடைய காரியம். If somebody has a perception of Christian faith just for dying and going to heaven, ஒருவர் இப்படி மரித்து பரலோகத்துக்கு போவதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் என்ற அறிவை உடையவராய் இருந்தாரனா, they are wrong. In fact, they are deceived in some way. அவர்கள் தவறு செய்கிறது தவறு, அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வஞ்சிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். Because the scripture says, in fact Jesus said, இயேசு கிறிஸ்துவே வேதவசனத்திலே சொல்லி இருக்கிறார், we have already passed from death to life. நாம் ஏற்கனவே மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். Let me read that scripture to you. அந்த வேதவசனங்களை இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். John chapter number 5 யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் and verse number 24, the scripture says, 24ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, Verily, verily, I say unto you, he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். The second part of the scripture says, and shall not come into condemnation, but is passed from death unto life. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். So our Lord Jesus said, he that heareth my word and believeth on him that sent me has everlasting life already. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. We don't have to die to obtain eternal life. We already have eternal life because we have heard his word and have believed on him. நாம் மரித்துதான் அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற காரியம் அல்ல, நாம் அவரை விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. We already have eternal life. நாம் ஏற்கனவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. We will not come into condemnation. நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டோம். We have already passed from death unto life. These are not my words, but the words that our Lord Jesus spake and said when he lived his life on the face of this earth. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்தபோது தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தைகளவை இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். What happens is when a believer dies in his physical body, he merely goes into eternity. But he has eternal life already. ஒரு விசுவாசி சரீரத்திலே மரித்து கடந்து போவாரானால் அவர் நித்தியத்துக்கு போகிறார், ஆனால் நித்திய ஜீவன் அவருக்குள்ளாக இருக்கிறது. So death in the physical body for believers is merely like a vehicle or a mode of transportation that departs from time and arrives in eternity. ஒரு விசுவாசி சரீரத்திலே மரித்து கடந்து போகும்போது அந்த மரணம் என்பது ஒரு வாகனத்தை போன்று இந்த காலம் என்கிற ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து நித்தியத்துக்குள்ளே போவதற்குரிய காரியமாகும். Death is not an end for a believer. எனவே விசுவாசிக்கு மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. Death is just a transition for a believer. விசுவாசிக்கு அது ஒரு மாறுதல் ஆகிற It is a transition from
from time to go into eternity. விசுவாசியுடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான மரணம் என்பது காலம் என்கிற ஒன்றிலிருந்து நித்தியத்துக்கு கடந்து போகிற ஒரு So காரியம். believers must never confine their Christian faith just for dying and going to heaven. எனவே விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ளே மரித்து அவர்கள் பரலோகத்துக்கு போவதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் என்று குறுகிய எண்ணமுடையவர்களாக இருக்கக்கூடாது. The heaven is in us, but when Jesus comes, we will be in heaven. That's the only difference. பரலோகம் ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தால் நாம் அவருக்குள்ளாக பரலோகத்துக்குள்ளே நாம் போவோம். But we must realize the purpose and plan for which God created, formed, redeemed and called us. தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்தார், உருவாக்கினார், மீட்டுக் கொண்டார், அழைத்தார் என்கிற அந்த நோக்கம் தீர்மானம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து And the கொள்ள scripture வேண்டும். very clearly declares we are called according to the purpose. நாம் ஒரு நோக்கத்துக்காக தீர்மானத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் And in சொல்கிறது. part 2 of this series, I would like to speak to you on a message titled Church Not Just Called Out Ones, but the ones that are also called in. இந்த செய்தியின் இரண்டாவது பாகமான இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் சபை என்பது வெளியே அழைக்கப்படுதல் என்பது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட சபையானது இப்பொழுது சபை மீண்டும் உள்ளே வர வேண்டிய ஒரு காரியமாக சபை என்பது வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம் மாத்திரமல்ல, உள்ளே அழைக்கப்பட்ட கூட்டமும் கூட. Church is not just the ones that are called out, but they are also the ones that are called in. சபை என்பது வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் மாத்திரமல்ல, அது உள்ளே அழைக்கப்படுகிற ஒரு கூட்டமாகும். Because we all know the word church that we say it in the English language, it came out of the Greek word called ecclesia. எக்லீசியா என்கிற கிரேக்க பதத்திலிருந்து உண்டான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் வெளியே அழைக்கப்படுதல் என்பதாகும். And ecclesia means called out ones. வெளியே அழைக்கப்படுதல் என்பதுதான் எக்லீசியா என்கிற வார்த்தையின் அர்த்தம். But if we look at the actual call of God on a believer's life, ஆனால் விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான ஆண்டவருடைய அழைப்பு என்னவென்றால் He doesn't just call out a believer, but He also calls them out to be called into something else. விசுவாசியை வெளியே அழைக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர் ஒரு உள்ளே வரும்படியாக உள்ளே அழைக்கப்படுவதற்கு காரணம். God calls us out of one thing to be called into another thing. தேவன் நம்மை ஒரு காரியத்திலிருந்து வெளியே அழைக்கிறார், ஒரு காரியத்துக்கு நம்மை உள்ளே அழைக்கிறார். Because at the end of my message last week I told you, whenever there is a call, there are two aspects to it. எப்பொழுதெல்லாம் ஒரு அழைப்பு இருக்கிறதோ அங்க இரண்டு காரியங்கள் உண்டு என்று நான் செய்தியின் கடைசியிலே சொன்னேன். Whenever you call someone, you are telling that someone that you have to leave the place you are and you have to come to the place where I expect you to come. ஒரு நபரை நாம் அழைக்கும் போது அந்த அழைக்கப்பட்ட நபர் அவர் இருக்கிற இடத்தை விட வேண்டும், அழைக்கப்பட்ட என்னிடத்துக்கு அவர் வர வேண்டும். Every call has got these two specific aspects. ஒவ்வொரு அழைப்பும் இந்த இரண்டு விதமான காரியங்களை உடையதாக இருக்கிறது. There is a point of origin and there is a point of reaching. எனவே ஒரு புறப்படுகிற இடமும் அது முடிவடைகிற ஒரு இடமும் உண்டு. Every call, it has got these two aspects. எனவே ஒவ்வொரு அழைப்புக்குமே இந்த இரண்டு காரியங்கள் A point of leaving and a point of reaching. வெளியே வருகிறது, அடைய போகிற ஒரு காரியம். A point of departure and a point of arrival. அந்த புறப்படுகிற ஒரு இடம், அது அடைந்து இருக்கிற ஒரு இடம். Just for example, if you call someone by their name, ஒருவரை பெயர் சொல்லி நாம் அழைக்கும்போது what do you expect? என்ன எதிர்பார்க்கிறோம்? You expect them to respond to your call. உங்களுடைய அழைப்புக்கு அவர்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும், மறுபதில் You expect them to leave the place where they are and come to the place where you are. அவர்கள் பெயரை சொல்லி நீங்கள் அழைக்கும்போது அவர்கள் இருக்கிற அந்த இடத்தை விட்டு அவர்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு அழைக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு அவர்கள் வர வேண்டும். If you are sitting in the living room at your house, உங்களுடைய வீட்டிலே லிவிங் ரூம்ல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு and you have your son or your daughter playing outside in the yard, அந்த வெளியே உள்ள மகளோ மகனோ விளையாடி கொண்டிருக்கிறவர்களே, what do you do when you want your son or your daughter to come to your presence? உங்களுடைய சமூகத்துக்கு அவர்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You just call their name. அவருடைய பெயரை சொல்லி அழைக்க And வேண்டும். when you call their name, அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் அழைக்கும்போது as soon as the voice of your call hits their ears, உங்களுடைய வார்த்தையின் அந்த அழைக்கிற சத்தம் அவருடைய செவிகளிலே பட்டவுடனே what do they realize that they need to do? அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்று உணர்வார்கள். What do you expect for them to do? அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். You just don't want them to leave the yard and go somewhere else. அந்த விளையாடுகிற இடத்தை விட்டு வேற எங்கோ போவதாக நீங்கள் You எதிர்பார்ப்பீர்கள். specifically want them to leave the place where they are and come to the
the place where you expect for them to come. பிள்ளைகள் எந்த இடத்திலே விளையாண்டு கொண்டிருந்தார்களோ அந்த இடத்தை விட்டு நீங்கள் அழைத்த உங்களிடத்திற்கு அவர்கள் வர If எதிர்பார்க்கிறீர்கள். the call of a mere human being would have these two aspects, ஒரு மனுஷராகிய ஒருவர் அழைக்கிற அழைப்புக்கே இந்த இரண்டு காரியங்களும் முக்கியமாக, how much more it will mean to God who has called each and every one of us. நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனுக்கு எவ்வளவு அது முக்கியமாக இருக்கும். That is why the scripture that we read in the epistle that Apostle Peter wrote, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின அந்த நிருபத்திலே வாசிக்க கேட்ட அந்த வசனம், he says, you are a chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, you are a royal priesthood, நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய you are a holy nation, நீங்கள் பரிசுத்த ஜாதி, you are a peculiar people, அவருக்கு சொந்தமான ஜனம், that he should shew forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. So according to the scripture, இந்த வேத வசனத்தின்படியா the call of God has got two aspects. தேவனுடைய அழைப்பிலே இரண்டு காரியங்கள் உண்டு. The living place is the place of darkness, அந்த விட்டு புறப்படுகிற இடம் ஒரு அந்தகாரம், and the reaching place is the place of his marvelous light. அடைந்து சேருகிற இடம் அது ஆச்சரியமான ஒளி. So God has called us out of this world. எனவே தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை வெளியே அழைக்கிறார். Many are called, the scripture says, but few are chosen. வேதவசனம் சொல்லுது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ And சிலர். how did he choose us? எப்படி அவர் தெரிந்து கொண்டார்? How did he handpick his people? அவருடைய கரம் எப்படி ஜனங்களை He எடுக்கிறது? gave his word and he chose them out. அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை தெரிந்தெடுக்கிறார். That's why though we are in this world, we are not of this world. அதனாலதான் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. So the word of God is the one that divides us அந்த தேவனுடைய from this world. ஒன்று மாத்திரமே நம்ம இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிற காரியமாய். The word of God stands as a fence in our lives between us and the world. நம்முடைய வாழ்க்கைக்கும் உலகத்துக்கும் நடுவாக ஒரு மதில் சுவரை போன்று தேவனுடைய வார்த்தை நிற்கிறது. The life that we live in Christ has a strong fence. எனவே நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு பலமுள்ள ஒரு And வாழ்க்கை. that fence is the word of God. அந்த மதில் சுவரானது தேவனுடைய வார்த்தை. And the word of God makes sure that we don't fall into this world. தேவனுடைய வார்த்தை நமக்கு பலமாய் இருக்க நாம அந்த உலகத்திலே விழுந்து போகாதபடி நம்மை He has called us out of the world and put us into his word. நம்மை உலகத்திலிருந்து வெளியே அழைத்து நம்மை வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்தார். And what is the word? He is our Lord Jesus அந்த Christ. வார்த்தை என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Because Christ is the living word. எனவே கிறிஸ்துவே ஜீவனுள்ள வார்த்தை. If we say that we are in Christ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக் it கொள்வோம். means we live our life in that living word. அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று In அர்த்தம். that living word we live and move and have our being, as the Acts of the Apostle says. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம். He has called us out of the darkness but into his marvelous light, which is the light of his word. அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்து He has called us out of sin into his righteousness, the word of righteousness. நம்மை பாவத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் நீதிக்குள்ளே நம்மை He has அழைக்கிறார். called us out of condemnation into his eternal அவருடைய life. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அங்கிருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை நித்திய ஜீவனுக்கு That's what Jesus Christ did when he shed his life on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை விடும்போது கிறிஸ்து செய்த காரியம் அதுவே. Every time God called his people, ஒவ்வொரு முறை தேவன் தம்முடைய ஜனத்தை அழைக்கும் போது he always had these two aspects. இந்த இரண்டு காரியங்களை முக்கியமாய் அவர் He expected them to come out of something, but at the same time he expected them to get into another thing. ஒரு காரியத்திலிருந்து வெளியே வரவும் இன்னொரு காரியத்துக்குள்ளே போகவும் தேவன் எதிர்பார்க்கிறவராய். We read the scripture in the book of Genesis about the call that God gave to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை நாம் ஆதியாகமத்திலே படித்தோம். In Genesis chapter number 12 and verse number 1, as we read in the scripture, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டபடி, now the Lord had said unto Abraham, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், get thee out of thy country. உன் தேசத்தை விட்டு போ. See, first he is calling out. முதலாவது அவர் வெளியே அழைக்கிறார். When he is calling out, he has something else in his mind for him to go somewhere. ஒரு இடத்துக்கு போகும்படியான தன்னுடைய சிந்தையிலே அவர் வைத்திருந்தார். Get thee out of thy country, Abraham. ஆபிரகாமே உன் தேசத்தை விட்டு போ. Get out of thy kindred, Abraham. உன் இனத்தை விட்டு
புறப்பட்டு போ. Get out of thy father's house, Abram. அவனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ. And then he said, go unto a land that I will show you. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். He did not say just get out and wander here and there. நீ வெளியே வந்து இங்கேயும் போய் அங்கேயும் போய் அலைந்து கொண்டிரு என்று சொல்லல. See, a lot of people they know from where they left, but they don't know where they need to go. எங்கே விட்டு வெளியே வர வேண்டும் என்று அநேகர் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் எதற்குள்ளே போக வேண்டும், எங்கே சென்று அடைய வேண்டும் என்று அறியாமல் That's the reason many believers are not able to endure until the end. அதனாலதான் அநேக விசுவாசிகளாலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க And a lot of people find it difficult to endure until the end. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு கடினமான காரியமாக Enduring in this Christian life is not a difficult thing. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது ஒரு கடினமான காரியம் அல்ல. Yes, we will have problems. நமக்கு பிரச்சனை உண்டுதான். Yes, we will face challenges. சவால்களை சந்திக்க But வேண்டியதா. we will never bow down to any of it. எதுக்குமே நாம் வணங்கி போக But we will come through everything. எல்லாவற்றினூடாக கடந்து Why? What's the reason? என்ன காரணம்? Because we have set the compass of our life towards a definite destination. நமக்கு ஒரு குறித்த நிச்சயமான உறுதியான ஒரு இலக்கு நம்முடைய கவனத்திலே நாம். Yes, we the believers are excited about God calling us out of this world. தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து வெளியே அழைத்திருக்கிறார், அதற்கு நாம் We are excited, but because He has called us out of darkness. அந்தகாரத்திலிருந்து நம்மை வெளியே But அழைத்திருக்கிறார். at the same time, அதே நேரத்திலே we are more excited where we are heading. எங்க போகிறோம் என்கிற ஒரு ஆர்வம் அதிகம். We are more excited because we are heading into that marvelous light. ஆச்சரியமான ஒளிக்கு நாம் போகிறோம் என்கிற ஆர்வம். We are more excited because we are moving from faith to faith. விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய போகிறதுனால உண்டாகும். We are more excited because we are moving from grace to grace. கிருபை மேல் கிருபையை அடைய போகிறோம் என்கிற ஒரு உற்சாகம். We are more excited because we are heading from righteousness to righteousness. நீதியை அடைய போகிறோம் என்கிற ஒரு ஆவல். The Bible says, he that is holy, let him be holy still. வேதவசனம் சொல்லுது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் He that is righteous, let him be righteous still. இருக்கிறவன் இன்னும் நீதி செய்ய. So that's the purpose for which God has called தேவன் us. அந்த நோக்கத்திற்காக தான் நம்மை He அழைத்திருக்கிறார். called us out with a purpose so that we can get into the place where we need ஒரு to நோக்கத்தோடு go. வெளியே அழைத்தார், ஒரு நோக்கத்தோடு நம்மை உள்ளே The scripture says he called us out of darkness into his marvelous light. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். So the true church of the living God is, எனவே உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய சபை, if we belong to the real church of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சபை, if we are the true bride of அது Christ, உண்மையான கிறிஸ்துவின் மனவாட்டியாகும். we must have this revelation and understanding இதை குறித்ததான வெளிப்பாடு புரிந்து கொள்ளுதலும் that அவர்களுக்கு we are not just called out of this world, இந்த உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டது but we are also called into this world. இந்த வார்த்தைக்கு உள்ளாக நாம் The word of God is the fence that surrounds us so that we will not slip out back into this world. தேவனுடைய வார்த்தை நம்மை சுற்றி அரணாய் இருக்கிறது, அதனால நாம் எந்த விதத்திலும் வழுவி உலகத்துக்குள்ளே நாம் The விழுந்து children of Israel, they failed to understand this. இஸ்ரவேல் புத்திரர் இதை புரிந்து கொள்ள தவறிப் போனார்கள். 600,000 men, they were called out of Egypt. 6 லட்சம் புருஷர் ஏறத்தாழ எகிப்திலிருந்து வெளியே They were அழைக்கப்பட்டார்கள். excited to leave the land of Egypt அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது உற்சாகம் மிகுதி வந்தார்கள். because 400 years they were in bondage in Egypt. ஏனென்றால் 430 வருஷம் அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் They were இருந்தார்கள். sick and tired of that old அந்த life. அடிமைத்தனத்தில் அவர்கள் வருத்தப்பட்டார்கள், But when கவலைப்பட்டார்கள். God Almighty sent the deliverer சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு விடுதலையாளரை அனுப்பினார். and brought them out, அவரை வெளியே கொண்டு when வந்தார். God called them out, தேவன் அவர்களை வெளியே அழைத்த போது they were rejoicing, they were happy. அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு களி Though கூர்ந்தார்கள். they were walking through the wilderness, அவர்கள் வனாந்தரத்தில் கூடாய் நடந்து போன போது God made sure that they were comfortable. தேவன் அவர்கள் வசதியாய் சௌகரியமாய் இருந்ததாக God made sure that they are protected. அவர்கள் பாதுகாப்பாய் இருந்தது தேவனுக்கு நிச்சயமாகும். God made sure that they are provided. அவர்களுக்கு சகலமும் போஷிக்க எல்லா பராமரிப்பும் He led them by the pillar of day, pillar of cloud by the day and pillar of fire by the night. மேக ஸ்தம்பத்திலும் இரவில அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டும் அவர்களை வழி நடத்தினார். Cloud to keep them cool under the shade, அந்த மேக ஸ்தம்பமானது அவர்களுக்கு குளிர்ச்சியாக நிழலாய் இருந்தது. so that the heat of the desert will not destroy them. வனாந்தரத்தின் சூடானது அக்கினியானது அவர்களை எந்த விதத்திலும் But பாதிக்கவில்லை. in the night he led them by the pillar of fire, ஆனால் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்கள் நடந்து so that they will not be in darkness but be in light, but at the same time have some heat and they
destroyed. அவர்கள் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே அவர்கள் நடந்து கடந்து போக ஆண்டவர் உதவியார். Every morning, every evening, 2 times a day, manna came from heaven. காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு மன்னா வானத்திலிருந்து வந்தது. God made sure that they are protected and they are provided. அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள், அவர்கள் பராமரிக்கப்பட்டார்கள், But போஷிக்கப்பட்டார்கள். except 2 people, 2 பேரை தவிர, except 2 people, 2 பேரை தவிர, just 1, 2 that you can count with your single hand, உங்களுடைய ஒரு கையினாலே நீங்க எண்ணிக்கை விடலாம். they only were more excited about where they are heading. எங்க போகிறோம் என்கிறதை குறித்த ஒரு அதிக உற்சாகம் ஆவல் அவர்களுக்கு இருந்தது. Because they understood God called them out with a purpose. ஏனென்றால் அவர்கள் புரிந்திருந்தார்கள் எதற்காக தேவன் அவர்களை வெளியே அழைத்து வந்தார். And that God is calling them into a place which is like a marvelous light, a land flowing with milk and honey. ஒரு அந்தகாரத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தவர் ஆச்சரியமான ஒளிக்கு பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார் என்பதை அவர்கள். But what happened to the rest of the people? ஆனால் மீதியானவர்களுக்கு நடந்தது என்ன? What happened to the 599,998? அந்த 2 பேரை தவிர 6,00,000 புருஷர்களுக்கு They நடந்தது. were all destroyed in the wilderness. அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். Why? Because they were wandering around the wilderness without any purpose. எந்த ஒரு நோக்கமும் இல்லாம வனாந்திரத்தில் அங்கும் இங்கும் சுற்றி They were கொண்டிருந்தார்கள். wandering around the wilderness without any meaning in their life. அவருடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தமில்லாமல் வனாந்திரத்தில் சுற்றி Meaningless, purposeless attitude. அர்த்தமில்லாத நோக்கமில்லாத ஒரு செய்கை. And because of that meaningless, purposeless attitude, the scripture says in 1 Corinthians 10, Paul the apostle writes, they were destroyed in the wilderness. அவர்கள் அர்த்தமில்லாத நோக்கமில்லாத புரிந்துகொள்ளல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வனாந்திரத்தில் செய்ததினாலே வனாந்திரத்தில் அவர்கள் They அழிக்கப்பட்டார்கள். all had their initial experiences. அவர்கள் எல்லாருக்கும் ஆரம்ப அனுபவம் உண்டாயிற்று. They all made sure that they walked through the door that was painted by the blood of the Lamb. அவர்கள் எல்லாருமே ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்கள் வழியாக வெளியே They வந்தார்கள். were all baptized by Moses. அவர்கள் எல்லாரும் மோசேயினாலே ஞானஸ்நானம் They were all பெற்றார்கள். baptized in the cloud. அவர்கள் மேகத்தினாலே ஞானஸ்நானம் They பெற்றார்கள். all heard the word of God. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை But கேட்டார்கள். God was not pleased with many. ஆனால் அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமாய் Why இருக்கவில்லை. God was not pleased with ஏன் many? பிரியமாய் இருக்கவில்லை? Because they didn't have their focus on the destination where they are heading. ஏனென்றால் எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த லக்கை குறித்த நோக்கமில்லாதவர்களாய் They இருந்தார்கள். forgot the purpose for which God called them தேவன் out. எதற்காக அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த நோக்கமில்லாமல் அவர்கள் God இருந்தார்கள். called them with a specific purpose. தேவன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தீர்மானத்துக்காக In வெளியே Exodus அழைத்து chapter number 8 and verse number 1, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே when the Lord God sent Moses to go to and speak to the Pharaoh to deliver the people, ஜனங்களை விடுவிக்கும்படியாக பார்வோனிடத்தில் பேச மோசேயை தேவன் அனுப்பினார். the scripture here says, and the Lord spake unto Moses, go unto the Pharaoh and say unto him, thus saith the Lord, let my people go that they may serve me. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. God not only asked Pharaoh to leave the people, பார்வோனை ஜனங்களை வெளிவிடும்படியாய் மாத்திரம் சொல்லல, but he also told him the purpose for why God is calling them out. எதற்காக அவர்களை வெளியே அழைக்கிறார் என்கிற நோக்கத்தையும் அங்கே He சொல்லுகிறார். said, Moses, go and speak to Pharaoh and say, thus saith the Lord, let my people go that they may serve me. ஆண்டவர் மோசேயிடத்தில் சொன்னார், நீ போய் பார்வோனிடத்தில் சொல்லு எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று. God wanted his people to come out of the darkness to serve him. எனவே தேவன் தம்முடைய ஜனங்கள் அந்தகாரத்திலிருந்து வெளியே வந்து தன்னை ஆராதிக்கும்படியாக அவர் விரும்பினார். Praise the name of the living God. Not to serve themselves, தங்களுக்கு தங்களை ஆராதிக்கல்ல, not to serve themselves, தங்களை ஆராதித்துக் கொள்ள அல்ல, not to serve their self desires, இல்லை தங்களுடைய சுய வாஞ்சைகளை அவர்கள் ஆராதித்துக் not to கொள்ள அல்ல, serve their self will, இல்லை சுய சித்தத்தை ஆராதித்துக் கொள்ள not to அல்ல, serve their self plans, இல்லை சுய திட்டத்தை அவர்கள் ஆக்கிக் கொள்ள அல்ல, but to serve him, to serve his purpose. அவருடைய நோக்கத்துக்காக அவருக்கு ஆராதனை செய்ய. Praise the name of the living God. So every call has got these two aspects. எனவே ஒவ்வொரு அழைப்புக்கும் இந்த 2 காரியங்கள் உண்டு. Called out and be called in. வெளியே அழைக்கப்படுதல், உள்ளே போகிறது.
If you are sitting in a living room ஒரு லிவிங் ரூம்ல நீங்க உட்கார்ந்திருந்தீங்கன்னா and calling other family member that is maybe in the kitchen, இல்ல உங்களுடைய குடும்ப ஆளில ஒருத்தர் வந்து சமையலறையில் இருக்கிற ஒருவரை அழைக்கிறீங்க, what do you expect them to do? அவர்களை என்ன We expect them to come out of the kitchen. அந்த சமையலறையிலிருந்து அவர்கள் வெளியே வந்து You are calling them out of the kitchen அந்த சமையலறையிலிருந்து வெளியே வரும்படியாக and you expect them to be called into the living room. அந்த லிவிங் ரூமுக்குள்ளே வரும்படியாக நீங்கள் So the Christian life that we are living in this earth, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, it is all about exiting and entering. ஒரு வெளியே வருகிற ஒரு காரியமும் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு காரியமும். வெளியே வந்து exiting and entering. வெளியே வருதல், அடுத்து உள்ளே பிரவேசித்தல். Exiting the darkness, getting into the marvelous light. அந்தகாரத்திலிருந்து வெளியே வருதல், ஆச்சரியமான ஒளிக்குள்ளே பிரவேசித்தல். Exiting the world. உலகத்திலிருந்து வெளியே வருதல். What do I mean when I say exiting the world? உலகத்திலிருந்து வெளியே வருதல்னா என்ன அர்த்தம்? Exiting the world means உலகத்திலிருந்து வெளியே வருதல் என்றால் exiting the mindset of this world. இந்த உலகத்தினுடைய மனநிலையிலிருந்து வெளியே Exiting the lifestyles of this world. இந்த உலகத்தினுடைய காரியங்களை exiting the thinking pattern of this world. உலகம் சிந்திக்கிற மாதிரியிலிருந்து வெளியே வர வேண்டும். Exiting the way with which the world functions. உலகம் எப்படி இயங்குகிறதோ அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். You exit out of that. இவைகள் எல்லாவற்றிலிருந்து நீங்க வெளியே But you come into the life that God has planned for you. தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற ஜீவனுக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். You take the life that God has for you. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். Think according to God wants, according to what God wants you to think. தேவன் எப்படி சிந்திக்க விரும்புகிறாரோ அப்படிப்பட்டவளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். You embrace the mindset of God. தேவனுடைய மனநிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். You incorporate the lifestyles of God into your life. தேவனுடைய வாழ்க்கை மாதிரியை உங்கள் வாழ்க்கை மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். You are not conformed to this world, but you are transformed by the renewing of your mind. பிரபஞ்சத்துக்கு நீங்க ஒத்த வேஷம் தரிக்காதபடி உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம். That's what Apostle Paul writes in his letter to the saints of the church at the city of Rome in Romans chapter 12. ரோமர் 12வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதி இருக்கிற காரியம் இதுதான். Confirmation will keep you in this world. எனவே இந்த உலகத்துக்கு ஒத்த காரியம் இருக்க கூடாது. You might have come out. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். You might have been called out. நீங்கள் வெளியே வந்து அழைக்கப்பட வேண்டும். வெளியே வந்திருக்கலாம். You might have been called out. நீங்கள் வெளியே வந்திருக்கிறோம். But still, if your mind and your life is still conformed to this worldly pattern, நீங்கள் வெளியே வந்த பின்னும் இன்னும் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் உங்களுடைய மனநிலையிலே சிந்தனையிலே காணப்படுமானா? if you are confirmed and not transformed, நீங்கள் மனம் புதிதாகி மறுரூபமாகாமல் இருப்பீர்களானா? you are called out, but you are not getting into the place where God is calling you. நீங்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்ற நிலை மாத்திரம் தான் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தேவன் அழைத்த உள்ளே வர வேண்டிய இடத்துக்கு பிரவேசிக்க. Remember, if we say we belong to that true one body of the church of Christ, கிறிஸ்துவின் அந்த ஒரே சரீரமாகிய சபையிலே நாம் அங்கமாய் இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். we are not only the people that are called out, but we are also the people that have வெளியே been அழைக்கப்பட்ட called into. ஜனங்கள் மாத்திரமல்ல, நாம் உள்ளே தேவன் அழைத்த இடத்துக்குள்ளே பிரவேசித்தவர்களாய் இருக்க வேண்டும். Another thing that we need to notice, இன்னொரு ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், the call of God is always twofold. தேவனுடைய அழைப்பு எப்பொழுதுமே அது இரண்டு மடங்காக இருக்கிறது. There are two parts. This is very important. இதுதான் மிகவும் முக்கியம். The purpose for which God has called us, தேவன் அழைத்த அந்த நோக்கம், it's always twofold. அது இரண்டு பங்காக இருக்கிறது. Number one is a generic purpose. முதல் பொதுவான ஒரு நோக்கம். The other one is the specific purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கம். See, the church is a body. சபை என்பது ஒரு சரீரம். The true church of Jesus Christ is, it's not a building, it's not an organization, it's not something that is confined to some name tag, to some group that is in a specific place, but it is a mystical body of Christ that is spanned all across the world. சபை, கிறிஸ்துவினுடைய சபை என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டடமோ ஒரு பெயரை கொண்ட இடமோ இல்ல ஒரு ஸ்தாபனமோ அல்ல. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம்.
அது இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற You ஒரு can காரியம். have different congregations, but there can be only one church. ஆனா கூடுகை சபை கூடுகை என்பது பரிசுத்தவான்களின் கூடுகை என்பது அதிகமாக இருக்கலாம், ஆனா சபை என்பது ஒன்றே ஒன்றுதான். Why do we congregate in so many different places? ஏன் நாம் வித்தியாசப்பட்ட இடங்களிலே எல்லாரும் நாம் கூடுகிறோம்? Because this world is so big. ஏனென்றால் இந்த உலகம் பறந்து விரிந்திருக்கிறது. It is spanned all across all the continents, all the countries and all எல்லா the nations. கண்டங்களிலும் எல்லா தேசங்களிலும் அது பரவி It is இருக்கிறது. literally impossible for us to gather together in a one physical location. அப்படி ஒரே இடத்துல எல்லாரும் கூடுவது என்பது சாத்தியப்படாத ஒரு And காரியம். secondly, we all speak different languages. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் வித்தியாசப்பட்ட மொழிகளை பேசுகிறவர்களாக These are the two இருக்கிறோம். main reasons why we are congregating in different locations. நாம் வித்தியாசப்பட்ட இடங்களிலே கூடுகிறதற்கான முக்கியமான காரணம் But இதுதான். there is only one church of the Lord Jesus ஆனால் Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்பது ஒன்றேதான். The scripture says, by one Spirit we are all baptized into one body. ஒரே ஆவியினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் And பண்ணப்பட்டிருக்கிறோம். God knows each and every member in that body. அந்த சரீரத்தின் அவயவமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து அறிந்திருக்கிறார். He said in John chapter number 10, I am the good shepherd. யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். My sheep, they know me and I know them. என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது, நான் அவைகளை He also அறிந்திருக்கிறேன். said, my sheep hear my voice and I know them, they follow me. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை We அறிந்திருக்கிறேன். may not know each and every member that belong to the mystical body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற அங்கம் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள நம்மால் இயலாது. We may know only the few members that are in our vicinity. நமக்கு பார்வை கெட்டின தூரத்தில் யாரெல்லாம் நம்ம அறிமுகமாகிறார்களோ அவர்கள் எல்லாம் நாம் But அறிந்திருக்கிறோம். God knows everyone that belongs to His ஆனால் body. அவருடைய சரீரத்தில் அங்கமாய் இருக்கிற எல்லாரையும் தேவன் அறிவார். Praise the name of the living God. நாமத்துக்கே So மகிமை. because church is a body, எனவே சபை ஒரு சரீரமாய் இருக்கிறபடி God has a generic purpose. தேவனுக்கு ஒரு பொதுவான ஒரு நோக்கம் But at the தீர்மானித்தது. same time, அதே நேரத்திலே the body is made of different members. அந்த சரீரமானது பல அவயவங்களை கொண்டதாய் That இருக்கிறது. is why each and every member has a specific purpose. ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு நோக்கம் So உண்டு. the purpose of God is classified into two, generic and specific. தேவனுடைய நோக்கம் தீர்மானம், ஒன்று பொதுவானது, ஒன்று குறிப்பானது. When I say I am running, நான் ஓடுகிறேன் என்று நான் சொல்லும்போது it means my entire body is running. என்னுடைய முழு சரீரமும் ஓடுகிறது. It is a generic purpose. அது பொதுவான ஒரு நோக்கம். My heart alone will not run somewhere. என்னுடைய இருதயம் மட்டும் தனியா ஓடாது. It is a member of my body. அது என்னுடைய சரீரத்தின் ஒரு அவயவம். But if I say I run, நான் ஓடுகிறேன் என்று சொன்னேனா my whole body is running. என்னுடைய முழு சரீரமும் So ஓடுகிறது. running is the generic purpose. I am just giving an example. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். எனவே ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என்றால் அது ஒரு பொதுவான ஒரு நோக்கம் But தீர்மானம். at the same time, அதே நேரத்தில் my body has got different members. என்னுடைய சரீரத்தில் அநேக அவயவங்கள் They உண்டு. have hands, they have fingers. கரங்கள் இருக்கிறது, விரல்கள் There இருக்கிறது, is heart, there is liver, there is intestines, there are so இருதயம் many இருக்கிறது, organs. ஈரல் இருக்கிறது, உள்ள வயிற்றுக்குள்ள நிறைய And each and every member has a specific function. இருக்கிற ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு God நோக்கம். created the heart with a purpose எனவே தேவன் இருதயத்தை ஒரு நோக்கத்தோடு to pump the சிருஷ்டித்திருக்கிறார். blood. அது இரத்தத்தை வந்து God அழுத்துவதற்கு, created kidneys with a purpose. அதே போல கிட்னிகளை ஆண்டவர் That is to சிருஷ்டித்திருக்கிறார். purify the blood. அது இரத்தத்தை So சுத்திகரிப்பதற்கு. though it is one body, and as a body it can do many generic activities, அது ஒரே சரீரத்தில் அவயவமாய் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரே சரீரத்துக்கு பலவிதமான பொதுவான ஒரு நோக்கம் இருந்தாலும் the body consists of different members and each and every member has got a specific purpose. கொண்டிருக்கிற ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கம் உண்டு. We need to understand only when the specific members of the body can do its purpose properly, then only the generic purpose can be accomplished. அந்த சரீரத்தின் அவயவமாய் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்துக்குரிய அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை ஒவ்வொரு அவயவமும் சரியாய் செயல்படும்போது மாத்திரமே சரீரத்துக்குரிய பொதுவான நோக்கம் அங்க நிறைவேறுகிறது. That is the same way it is in the body of Christ. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய When சபைக்கு it பொருள். comes to the purpose of God in the life of a believer, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய நோக்கம் தீர்மானம் வரும்போது the purpose can be divided or be classified into அவருடைய two. நோக்கம் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. Number one is a generic purpose. முதலாவது அது பொதுவான ஒரு நோக்கம். Generic
purpose means each and every member follows that generic purpose. அந்த ஒவ்வொரு விசுவாசியுமே அந்த பொதுவான நோக்கத்தை பின்பற்ற வேண்டும். But at the same time, அதே நேரத்திலே God has a specific purpose for each and every member, every believer in that body. அந்த சரீரத்தில் அவயவமாய் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் தீர்மானம் And உண்டு. both these purposes are very important. இந்த இரண்டு நோக்கங்களுமே மிகவும் முக்கியமானது. You cannot say generic is important, specific is less important. பொதுவான நோக்கம் ரொம்ப முக்கியம், இது முக்கியம் இல்லை என்று சொல்ல முடியாது. You cannot say specific only is more important, the generic purpose is not that important. நோக்கம் முக்கியம், பொதுவானது முக்கியம் இல்லை என்று சொல்ல முடியாது. I say this because a lot of people have this kind of understanding. ஏன் இத சொல்றேன்னா அநேகருக்கு இப்படிப்பட்டதான ஒரு புரிந்துகொள்ளுதல் Some believers, they give much importance only to the generic purpose. அநேக விசுவாசிகள் பொதுவான அந்த நோக்கத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் And they kind of belittle the specific purpose that God has for their life. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கவனிக்க அதை செய்ய தவறுவார்கள். And some people, they exalt the specific purpose in their life, but they kind of belittle the generic purpose that God has given them. இந்த குறிப்பிட்ட நோக்கத்தை உடையவர்கள் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதையே செய்து இந்த பொதுவான நோக்கத்தை அவர்கள் விட்டு But if we belong to that true mystical body of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே அங்கமாய் இருக்கிறவர்களாய் இருப்போம். we have to consider the generic purpose as well as the specific purpose to be of prime importance in our lives. பொதுவான நோக்கத்தையும் சரி குறிப்பிட்ட நோக்கத்தையும் சரி சமமாக இரண்டுக்கும் ஒரே கவனம் ஒரே காரியம். We need to balance both of these purposes and carry it out in our lives. இந்த இரண்டு நோக்கங்களையும் சமநிலையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல A person who responds the call of God coming out of darkness into his marvelous light will always give importance to these two different kinds of purposes. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவராலே வரவழைக்கப்பட்டவனாய் இருப்பானா அவன் அந்த பொதுவான நோக்கத்தையும் சரி குறிப்பிட்ட நோக்கத்தையும் சரி சமநிலையாய் தன் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போக வேண்டியவனாய். Generic purpose is the same thing that we all the members carry out. பொதுவான நோக்கம் என்பது எல்லா அவயவங்களும் எல்லா அங்கத்தினரும் எடுத்துக்கொள்கிற காரியம். But specific purpose is just for that member. ஆனால் அந்த அவயவம் குறிப்பிட்ட நோக்கம் என்பது எந்த அவயவத்துக்கு எந்த நபருக்கு என்ன காரியம் கொடுக்கப்பட்டதோ அது அவர்களுக்கு. God has a purpose for each and every member. அவிதமாய் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை உடையவராய் இருக்கிறார். Take the members of your body. உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. The specific purpose of the members of your body. உங்களுடைய சரீரத்திலே குறிப்பிட்ட அவயவங்களுக்குரிய குறிப்பிட்ட நோக்கம் என்னது என்பதை What purpose for which the eyes are created, the ears doesn't carry it out. கண்கள் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதோ எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதை போய் காதுகள் எடுத்துக்கொள்ள முடியாது. If all members are eyes, what will happen? எல்லா மெம்பருமே எல்லா அவயவமே கண்ணா இருந்தா என்ன ஆகிறது? That's what the apostles writes. If everybody are eyes, where is the hearing? அப்படியே எல்லாமே காதா இருந்துச்சுனா கேக்குறது யாரு? If every member is an ear, where is the speaking? அப்படியே எல்லாமே காதா இருந்தா பேசுறவங்க யாரு? If a body has to function, there will be many members and each and every member will be tasked with a unique specific purpose. எனவே சரீரம் சரியாக இயங்கப்பட வேண்டுமானால் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் தன் குறிப்பிட்ட நோக்கத்தை சரியாய் அது நிறைவேற்ற வேண்டும். Church as a body has a generic purpose. எனவே சபை என்பது பொதுவான நோக்கமுடையதாய் ஒரு நோக்கம். And at the same time each and every member in that body have a specific purpose. அதே நேரத்தில் அந்த சபைக்குள்ள அங்கமாய் இருக்கிற அவயவங்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் உண்டு. For example, உதாரணமாக I will show you, I will read you two different portions of scripture just for you to understand what it is when I say generic purpose and what it is when I say specific purpose. பொதுவான நோக்கம் குறிப்பிட்ட நோக்கம் என்று நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் சுலபமாய் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இரண்டு வேத வசனங்களை நான் வாசிக்க வேண்டும். Just for an example, let's go to the book of Acts. Chapter number 2 and verse number 42. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42ஆம் வசனம். Here the scripture is talking about the generic purpose of the body of Christ. இது கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையின் பொதுவான நோக்கத்தை பற்றி சொல்கிறது. One of the generic purposes of the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையின் பொதுவான நோக்கத்திலே ஒன்று. What does it say? என்ன சொல்கிறது? And they, not he or she, and they continued steadfastly in the apostles' doctrine and fellowship and in breaking of bread and in prayers.
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். It is talking about the generic purpose of the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையின் பொதுவான நோக்கத்தை பற்றி They means every member that belong to the body of Christ. அவர்கள் என்று சொல்லும்போது அந்த சரீரமாகிய சபைக்கு சொந்தமாய் இருக்கிறார்கள். It's talking about the early church believers in its whole entirety. ஆதி சபையினுடைய முழு சபையினரையும் பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is talking about the generic purpose of the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையின் பொதுவான ஒரு நோக்கமாகும். They continued steadfastly in the apostles' doctrine. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் Number தரித்திருந்தார்கள். 2, they fellowshiped with each other. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் Number ஐக்கியப்பட்டிருந்தார்கள். 3, they broke bread. அவர்கள் மூன்றாவது அப்பம் பிட்டார்கள். And also they were in அது prayer. மாத்திரமல்ல அவர்கள் ஜெபம் So பண்ணினார்கள். prayer is not a specific purpose for each and every member. It is for the whole body of அந்த Christ. ஜெபம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட ஒரு காரியம். அது பொதுவாக It doesn't matter who we are or what kind of calling we call. We need to pray as believers. யார் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் இல்ல. ஜெபம் என்பது எல்லாருக்கும் உரிய The காரியம். doctrine that God has given to His church is a generic doctrine. எனவே அந்த உபதேசம் என்பது தேவன் சபைக்கு பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு We காரியம். cannot say only this doctrine is the purpose of God for my life. This doctrine is not the purpose of இந்த God for my உபதேசம் life. தேவனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கைக்காக, இந்த உபதேசம் தேவனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கைக்காக என்று நாம் சொல்ல முடியாது. Doctrine of the church is generically given to every member that belongs to the body of Christ. உபதேசம் என்பது சபையாகிய எல்லாருக்கும் பொதுவான ஒரு நோக்கமாகும். Every doctrine has to be kept. ஒவ்வொரு உபதேசமும் அங்கே உபதேசிக்கப்பட Every வேண்டும். doctrine has to be believed. ஒவ்வொரு உபதேசமும் விசுவாசிக்கப்பட Every வேண்டும். doctrine that God has given to His church has to be honored. நம்முடைய சபைக்கு தேவன் கொடுக்கிற அந்த உபதேசத்தை ஜனங்க மதிக்க வேண்டும். Every doctrine that God has given to His church has to be followed by everyone. அந்த கொடுக்கப்படுகிற உபதேசத்தை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். Apostles' doctrine is for everyone. அப்போஸ்தலர் உபதேசம் எல்லாருக்கும் உரியது. Fellowship is for everyone. அந்யோன்ய ஐக்கியம் எல்லாருக்கும் Breaking உரியது. of bread is for everyone. அப்பம் பிக்குதல் எல்லாருக்கும் உரியது. Prayers for everyone. ஜெபமும் எல்லாருக்கும் உரியது. Praise the name of the living God. But at the same time, அதே நேரத்திலே the same book of Acts அதே அப்போஸ்தலர் நடபடிகள் talks about the specific purpose that God has for each and every one. ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை பற்றியும் சொல்லுகிறது. For example, உதாரணமாக if we go to the book of Acts chapter number 13, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா verse number 2, 3, 4 and 5, 2 3 4 5 it talks about the specific purpose that God had for the life of Saul and Barnabas. அங்கே சவுலுக்கும் பர்னபாசுக்கும் உரிய தனிப்பட்ட ஒரு நோக்கத்தை ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்க முடியும். From verse number 2 to verse number 5, it reads like this: As they ministered to the Lord and fasted, the Holy Ghost said, Separate me, Barnabas and Saul, for the work whereunto I have called them. And when they had fasted and prayed and laid their hands on them, they sent them away. So they, being sent forth by the Holy Ghost, departed unto Seleucia, and from thence they sailed to Cyprus. And when they were at Salamis, they preached the word of God in the synagogues of the Jews, and they had also John to their minister. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பலேறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவவசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக If you read verse number 1 of chapter number 13, there were many people that were gathered in that prayer meeting. அந்த ஜெப கூட்டத்திலே அந்த 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே अनेகர் கூடி இருந்தார்கள். There were a group of prophets and preachers that were gathering together and were praying. அந்த இடத்திலே தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கூடி இருந்தார்கள். But as they were fasting and praying in that place, அந்த இடத்திலே அவர்கள் உபவாசித்து ஜெபித்தபோது the Holy Spirit of God, தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் He said, Separate me and Barnabas and Saul for the work whereunto I have called them. பர்னபாவையும் சவுலையும் என்னுடைய ஊழியத்துக்காக நீங்க பிரித்து விடுங்கள் என்று See, here the Lord is specifically calling two people
to do his specific, to fulfill his specific purpose. இங்கே இரண்டு பேரை மாத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் வேற ஒரு நோக்கத்தை செய்யும்படியாக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை செய்யும்படியாக அவர்களை பிரித்து விடும்படியாக சொன்னார். They were following the generic purpose. They were fasting and praying. அவங்க எல்லாரும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கார்கள், பொதுவான நோக்கத்தை அவர்கள். But as they were fulfilling the generic purpose, God is giving them the specific purpose. அவர்கள் அந்த பொதுவான நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும்போது தேவன் அவர்களிடத்தில் ஒரு தனி நோக்கத்தை. Suddenly the Lord spoke to them, separate only these two people, not everybody go. எல்லாரையும் அல்ல, அந்த இரண்டு பேரை மட்டும் பிரித்து விடும்படியாக தேவன் சொல்லுகிறார். Don't everybody depart to Seleucia. எல்லாரும் நீங்க செலுக்கியாவுக்கு போக வேண்டாம். Don't everybody go on sail to Cyprus. எல்லாரும் நீங்க சீப்ரு தீவுக்கு போக See, வேண்டாம். here the Lord is specifically giving his purpose, revealing his purpose to specific members in the body of Christ. அந்த பொதுவாக கூடின அந்த கூட்டத்தின் மத்தியிலே இரண்டு பேருக்கு மட்டும் தேவன் ஒரு தனிப்பட்ட நோக்கத்தை உடையவராய் அவர்களை வேறு. That is why I am saying, my brothers and sisters, அதனால தான் நான் சொல்றேன் சகோதர சகோதரிகளே, you must be aware of the generic purpose and the specific purpose of God in your life. உங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான பொதுவான நோக்கத்தையும் தனிப்பட்ட நோக்கத்தையும் குறித்த ஒரு விழிப்பு உண்டாயிருக்க வேண்டும். Continuing in apostles' doctrine is a specific purpose. அப்போஸ்தலர் உபதேசத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்பது ஒரு பொதுவான நோக்கம். Continuing in fellowship is specific purpose. அந்யோன்ய ஐக்கியத்திலே நிலைத்திருப்பது இது பொதுவான நோக்கம். Generic purpose. பொதுவான நோக்கம் அது. Fasting and praying is generic purpose. உபவாசித்து ஜெபிப்பது ஒரு பொதுவான நோக்கம். Breaking of bread is generic purpose. அப்பம் பிக்குதல் அது ஒரு பொதுவான நோக்கம். But as we are in the generic purpose, நாம் அந்த பொதுவான நோக்கத்துக்குள்ளாக இருக்கும்போது God also gives specific purpose for each and every member. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவயவத்துக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொடுக்கிறார். Not everybody can be a pastor. எல்லாரும் பிரசங்கியாராய் இருக்க Not everybody can be a preacher. எல்லாரும் போதகராய் இருக்க Not everybody is a teacher. எல்லாரும் போதிக்க முடியாது. Not everybody is an engineer. இல்ல எல்லாரும் Not everybody is an engineer. எல்லாரும் இன்ஜினியர் ஆக முடியாது. Not everybody is a doctor. எல்லாரும் மருத்துவர் ஆக முடியாது. Not everybody is a sportsman. எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக Though முடியாது. we all believe the same Bible, நாம் அதே வேதாகமத்தை எல்லாரும் விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தார். what we do in our life is different for each and every one. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வித்தியாசப்பட்ட That's the specific purpose that God has ordained for each and every one. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். When God created Adam in the beginning, ஆதாமை ஆதியிலே ஆண்டவர் சிருஷ்டித்தார். what did he tell him? அவரிடத்திலே சொன்னது, He asked Adam to dress the garden and to keep the garden. அந்த தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கொள் என்று சொன்னார். Praise the name of the living God. That's the specific purpose God gave to him. ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு தனிப்பட்ட நோக்கம். In the same way, அதே போலவே we who belong to the body of the Church of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே அங்கமாய் இருக்கிற நம்ம ஒருவர், and also we as different members functioning in the body of Christ, கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அங்கமாய் இருந்த வித்தியாசப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் we have to consider both the generic purpose of God and the specific purpose of God to be primarily important. நாம் இரண்டுக்கும் ஒரு உயர்ந்த ஒரு எல்லையை கொடுக்க வேண்டும். பொதுவான நோக்கத்துக்கும் சரி, தனிப்பட்ட நோக்கத்துக்கும் சரி. We cannot afford to exalt only one kind of purpose and kind of belittle the other. ஒரு நோக்கத்தை மாத்திரம் உயர்த்தி மற்றொன்றை நீ மட்டுப்படுத்தவோ. We need to exalt both of these purposes in our life. நோக்கத்தையுமே நாம் சமநிலையில எடுத்துக்கொள்ள Both these kinds of purposes are very important in our life. பொதுவான நோக்கம் தனிப்பட்ட நோக்கம் இரண்டுமே நமக்கு அவசியம். This is very important. அது நமக்கு மிகவும் முக்கியம். Why I say these both are very important? ஏன் சொல்றேன் இது ரெண்டுமே முக்கியம் என்று? Because some people they are focused only on the generic purpose and they kind of ignore the specific purpose God has for their life. சிலர் என்ன செய்கிறார்கள், இந்த பொதுவான நோக்கத்தை மாத்திரம் தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை கண்டுகொள்ளாமல் தவறுகிறார்கள். And some people they highly focus on only the specific purpose and kind of even ignore the generic purpose God has for their life. சிலர் இருக்கிறார்கள் இந்த பொதுவான நோக்கத்தை விட்டு தனிப்பட்ட நோக்கத்தை மாத்திரம் அப்படியே வைத்துக்கிட்டே போறது. But the genuine believers in Christ, ஆனால் கிறிஸ்துவுக்குள் உண்மையான விசுவாசிகள், the ones that are born again by the incorruptible seed of God's word, அவருடைய வசனத்தினாலே மறுபடியும் பிறந்தவர்கள், the ones who are called out to be called into, அவர்கள் வெளியே அழைக்கப்பட்டு உள்ளே வரவழைக்கப்பட்டவர்கள், the ones that are called out of darkness into His marvelous light,
மரணத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு The வரவழைத்தவரே, ones that are called out of the word into the word which is into the living word which is Christ Jesus. உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு ஜீவ வார்த்தையாக இயேசுவுக்குள்ளே For வரவழைக்கப்பட்டவரே, them, each and every day they live their lives on this earth. Both of these purposes are very important. பூமியிலே அவர்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இந்த பொதுவான நோக்கத்தையும் சரி தனிப்பட்ட நோக்கத்தையும் சரி சமநிலையிலே எடுத்துக்கொண்டு Generic purpose is for all. பொதுவான நோக்கம் என்பது எல்லாருக்கும் உரியது. We can study it from the scriptures. நாம் அதை வேத வசனங்களிலிருந்து நாம் படிக்கலாம். We can learn it from each other. நாம் ஒருவரிடத்திலிருந்து ஒரு We கற்றுக்கொள்ளலாம். can learn it from your brothers and sisters. உங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். You can learn when people come together and fellowship with each other. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு கூடும்போது கற்றுக்கொள்ளலாம். In other words, you can even copy the generic purpose God has for our lives. நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் கொடுத்திருக்கிற பொதுவான நோக்கத்தை மற்றவர்களிலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். You can learn from others. மற்றவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். But when it comes to specific purpose, குறிப்பிட்ட நோக்கம் வரும்போது you cannot copy it from other brothers and sisters. மற்ற சகோதரிகளை பார்த்து நாம் காப்பி Because the specific purpose that God has for your life is different and my life is different and for the other person is different. குறிப்பிட்ட நோக்கம் என்று வரும்போது தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு என்று தனித்தனி வித்தியாசமான நோக்கத்தை உடையவராக Because my Bible says, and they all continued steadfastly in apostles' doctrine, fellowship, breaking of bread and prayers. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அந்யோன்யத்துல அப்பம் பிக்குதல ஜெபம் பண்ணுதல உறுதியாய் தரித்திருந்தார்கள். But in Acts chapter 13, ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது God did not say you all go to Seleucia, you all sail to Cyprus. He said only Saul and Barnabas. நீங்க எல்லாரும் செலுக்கியாவுக்கு போங்க, எல்லாரும் சீப்புருதீவுக்கு போங்க என்று சொல்லல, பவுலியும் பர்னபாவும். Because that is the specific purpose given to those specific அந்த people. குறிப்பிட்ட நோக்கம் அந்த இரண்டு பேருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. Now I want you to examine your lives. நான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன். Doesn't matter how many years it has been since God called us out of this world. இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை வெளியே அழைத்து கொண்டு வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி. It doesn't matter how long before we were born again and came into the church of the Lord Jesus Christ, into this living word. நாம் எத்தனை காலத்துக்கு முன்பாக மறுபடியும் பிறந்து கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரமாகிய இந்த சபைக்குள்ளே அங்கமாய் நாம் வந்திருந்தாலும் கூட, Are we carrying out the entire generic purpose that God has for his body? தேவன் தம்முடைய சரீரமாகிய சபைக்கு கொண்டிருக்கிற அந்த பொதுவான நோக்கத்தை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோமா? Are we carrying out the specific purpose for which God has called us as individuals into his body? அவருடைய சரீரத்தின் அவயமாய் இருக்கிற அங்கமாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை அறிந்து அதை நாம் எடுத்து சுமந்து போகிறோம். Many are called, my brothers and sisters. சகோதர சகோதரிகளே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். But the few that are chosen are the ones that are called according to the purpose. ஆனால் சிலர் மாத்திரமே அந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are not only called out, but they are also called into. வெளியே அழைக்கப்பட்டதுமான மாத்திரமல்ல, ஒரு இடத்துக்கு அவர்கள் உள்ளே வரவழைக்கப்பட்டார்கள். And they need to be mindful of the purpose of God in their life, generically and also specifically. அவர்கள் சிந்தை முழுவதும் தேவனுடைய பொதுவான நோக்கம் சரி, அவர்கள் வாழ்க்கை குறித்த ஒரு தனிப்பட்ட நோக்கமும் அவர்கள் எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும். Many people think, we should not disturb God for specific purpose. We need to find by ourselves. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு தனிப்பட்ட நோக்கத்துக்கு போய் ஆண்டவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, நாமே தேடிப்போம். They say, brother, we should not disturb God. They say they'll disturb God. God will be disturbed if they try to ask God for their specific purpose of their அவர்களுடைய life. குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஆண்டவரை அவர்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் தொந்தரவுப்படுத்துவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். They say we need to figure out, brother. நாமளே நம்ம அதை வெளியே கண்டுபிடிச்சு We need to go with the flow. நாம போற போக்குல போயிட்டே இருப்போம். நல்ல வார்த்தை. போற போக்குல go with the flow. போற போக்குல போயிட்டே இருப்போம். காத்து லெஃப்ட்ல அடிக்குதா, the wind is blowing to the left, let us turn to the left. காத்து இடது பக்கம் அடித்தால் அந்த இடது பக்கம் போகும். And after some time when it turns to the right, let us turn to the right. இல்ல அது வலது பக்கம் திரும்பினா வலது பக்கம் போகும். No, that is not how we find out
the specific purpose of God and follow it in our life. அப்படி இல்லங்க, நமக்குன்னு ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்காரோ அதை நாம முதலாவது A கண்டறிய lot of வேண்டும். people, they decide their own calling. அநேகர் தங்களுடைய அழைப்பை தாங்களே அவர்கள் They say, I எடுத்துக்கொள்கிறார்கள். have called to be this, I am called to be that. இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காக I am அழைக்கப்பட்டிருக்கிறேன். called to be a doctor, I am called to be an engineer. நான் டாக்டராக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ஜினியராக I am called to அழைக்கப்பட்டிருக்கிறேன். be a husband, I am called to be a wife. நான் ஒரு ஹஸ்பண்டாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒய்ஃபாக I am அழைக்கப்பட்டிருக்கிறேன். called to be a father, I am called to be a mother. நான் ஒரு ஃபாதராக ஒரு மதராக நான் I am called அழைக்கப்பட்டிருக்கிறேன். to be a pastor, I am called to be a prophet and teacher and evangelist, this and that. இப்படியாக நான் ஒரு பாஸ்டராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு இவாஞ்சலிஸ்டாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று Okay, சொல்லுவாங்க. if you think so, நீங்க அப்படி நினைப்பீங்கன்னா, is the purpose of God getting fulfilled of you being called as a pastor? நீங்க பாஸ்டர்னு நீங்க தேர்ந்தெடுத்த அந்த நோக்கம், தேவனுடைய நோக்கம் உங்களுக்குள்ள நிறைவேறி இருக்குதா? Is the purpose of you being called as a doctor or an engineer, father or a mother, husband or a wife, is the purpose of God being fulfilled in all of these callings that we say that we are called? உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட நோக்கத்தை, இப்படியாக நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் புருஷன், மனைவி, அப்பா, அம்மா என்று உங்களை அழைத்துக் கொள்வீர்களானா, தேவனுடைய தனிப்பட்ட நோக்கம், உங்களுக்கென்ற நோக்கம் உங்களிலே See, நிறைவேறுகிறதா? God's purpose, it covers all areas of His people. தேவனுடைய நோக்கம் என்பது அந்த அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியும் அது மூடக்கூடியது. Lot of times people, they confine only the purpose to some important things and events in their life. சில இருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற சில சம்பவங்கள், சில காரியங்களையே தேவன் தங்களுக்கு கொடுத்த தனிப்பட்ட நோக்கமாக They say the எடுத்துக்கொள்கிறார்கள். purpose of God, brother, it is only very important for the fivefold ministries. 5 விதமான அந்த ஊழியம், அதுதான் பிரதர் அந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு தனிப்பட்ட நோக்கம். ஆண்டவர் நோக்கம் 5 விதமான ஊழியத்துல நிறைவேறதான் மாத்திரம் தான் பார்க்கணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பண்ணாதீங்க. Don't ever see whether the purpose of God is fulfilled in your personal life, family life, in your children, in your this and in your that. Only for fivefold ministries. தேவனுடைய 5 விதமான ஊழியம் தான் முக்கியமானது சகோதரனே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, பிள்ளையோட வாழ்க்கையோ, அதுக்குரிய எந்த ஒரு நோக்கமே அதை பத்தி சரத்தை இல்லை. That is not like that. அப்படி அல்லங்க. Do you know what we read in Isaiah 43? ஏசாயா 43ல நான் வாசிக்க கேட்டேன். God said, I have created you, நான் உன்னை சிருஷ்டித்தேன், I have formed you, நான் உன்னை உருவாக்கினேன், I have redeemed you, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், I have called you by your name, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், you are mine. நீ என்னுடையவன். When God says you are mine, தேவன் என்னுடையவன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்வாரானா? how can we say God doesn't care about this part of my life and that part of my life? என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுக்கல, இதை பொறுப்பெடுக்கலன்னு எப்படி நம்ம சொல்லுவோம்? Once we belong to Him, we belong to Him. ஒரு முறை நாம் அவருக்கு சொந்தமானா நாம் அவருக்கு சொந்தமானவர்களே. And everything that we do must fulfill its purpose. எனவே நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் அவருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட For வேண்டும். example, this mobile device, it belongs to me. இந்த மொபைல் போன் எனக்கு சொந்தமானது. It doesn't belong to X or Y, it belongs only to அது me. வேறு எவருக்கும் அல்ல, அது எனக்கு I am சொந்தமானது. the sole owner of this. அதுக்குரிய சொந்தக்காரன் நான் தான். And this device is fully committed to me to fulfill my purpose. நான் என்ன நோக்கத்துக்காக அதை வைத்திருக்கிறோனோ அந்த டிவைஸ் ஆனது அதை நிறைவேற்ற வேண்டும். If my mobile device is fulfilling your purpose, it doesn't mean anything to me. என்னுடைய செல்போன் ஆனது எனக்கு சொந்தமானது, உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றினால் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு I paid my money and I bought this cell phone so that it can fulfill my purpose. நான் பணம் கொடுத்து கிரயத்துக்கு கொண்டு அது எனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறதா, அது என்னுடைய நோக்கத்தை தான் அது I நிறைவேற்றும். don't expect my phone to do anything on its own. என்னுடைய போனை வந்து நான் விளக்கறே கொடுத்து எனக்கு சொந்தமா இருக்கனால என்ன இல்லாம அது தனித்தன் செயல்பட I expect my phone to do only what I want my phone to என்ன do. செய்ய விரும்புகிறேனோ அதை தான் அது செய்ய வேண்டும். I don't want it to do anything more or anything less. அது எனக்கு அதிகமாகவும் செய்ய வேணாம், எனக்கு குறைவாகவும் செய்ய No வேணாம். overdoing, no underdoing. Exactly what I want, what purpose I intend, that only I expect my device to fulfill it. செய்ய வேண்டாம், அது குறைவாகவும் செய்ய வேண்டாம். அது என்ன நோக்கத்துக்காக நான் வாங்கி இருக்கிறேனோ அந்த வேலையை மாத்திரம் அது செய்தால் போதும். Why? Because it belongs to me. ஏனென்றால் அது எனக்கு சொந்தமானது. I have paid a price and I bought it. நான் அது
In the same way, God Almighty says, I have created you. அதுதான் சொல்றாரு சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை I have formed you. நான் உன்னை உருவாக்கினேன். Yes, even when you were living in sin, I gave my life. நான் பாவத்துல இருந்த போதே நான் என்னுடைய ஜீவனை I shed my blood. என்னுடைய இரத்தத்தை நான் உனக்கு And சிந்தினேன். I paid the price. நான் ஒரு விலைக்கிரயத்தை உனக்கு And I செலுத்தினேன். purchased you. நான் உன்னை கிரயத்துக்கு கொண்டேன். That's why you belong to me. அதனால நீ எனக்கு சொந்தமானவன். I have called you. நான் உன்னை அழைத்திருக்கிறேன். Why did I call you? நான் அழைத்திருக்கிறேன். Not for fun. வேடிக்கைக்கல்ல. Not to have a cup of tea with you. உன்னோடு கூட ஒரு கப் டீ குடிக்கல்ல. Or not to have a dinner and send you back to where you came from. சாப்பாடு சாப்பிட்டு உன்னை அனுப்பி விடுவதற்கு. I have called you by your name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். Because I have a purpose for your life. உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு நோக்கத்தை நான் கொண்டிருக்கிறேன். Because you are not an accident. நீ ஒரு விபத்தினால இந்த இடத்துக்கு வரவில்லை. I have chosen you from before the foundations of the world. உலகத்துக்கு முன்பாக எனக்குள்ளே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். That's the reason. அந்த காரணத்தினால I shed my precious blood for you. என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை உனக்காக And redeemed you and called you by your name so that you can respond to the call and fulfill the purpose for which I called நான் உன்னை you. மீட்டெடுத்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு நோக்கமுடையவனாய் இருக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீ என்னுடையவனாக வேண்டும். We are not here to fulfill someone else's purpose. வேறு யாரோட நோக்கத்தை நிறைவேற்ற நாம் இங்க இல்லைங்க. We are not even called to fulfill our own purpose. இல்ல, நம்முடைய சுய நோக்கத்தை நிறைவேற்றவும் நாம் அழைக்கப்படல. We are called to fulfill His purpose. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நாம் Let's அழைக்கப்பட்டிருக்கிறோம். go to 2 Timothy chapter number 1. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம். What kind of purpose is the purpose of God? தேவனுடைய நோக்கம் எப்படிப்பட்டதான நோக்கம்? 2 Timothy chapter 1 and verse number 9. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9ஆம் வசனம். It says, who had saved us and called us with an holy calling, not according to our works, but according to His own purpose and grace, which was given us in Christ Jesus before the world began. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். Praise the name of the living God. What does the scripture say here? வேதவசனம் என்ன சொல்கிறது? He has saved us. அவர் நம்மை ரட்சித்தார். He has called us. அவர் நம்மை அழைத்தார். What kind of a call is that? அது எப்படிப்பட்டதான அழைப்பு? It's a holy calling. அது ஒரு பரிசுத்த அழைப்பு. It's not an unholy calling. அது பரிசுத்தமில்லாத அழைப்பு அல்ல. It is a holy calling. அது பரிசுத்த அழைப்பு. Why it is a holy calling? ஏன் அது பரிசுத்த அழைப்பு? Because the one who called us is holy. ஏனென்றால் அழைக்கிறவர் பரிசுத்தர். It's the call of a holy God. அவர் அழைத்தவர் பரிசுத்த தேவன். It's the call of our Creator. நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் அவர். It is the call of our Redeemer. நம்முடைய மீட்பர் அவர். It is the call of our Sanctifier. நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர். It is the call of our eternal life giver. நம்முடைய நித்திய ஜீவனை நமக்கு அளித்த தேவன் அவர். It's the call from a holy God. அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். There is none holy but God and God alone. தேவனை தவிர, அவரை தவிர, அவர் மாத்திரமே பரிசுத்தர், அவரை தவிர வேறு It's யாரும் not இல்லை. like the call of your earthly father. உங்களுடைய பூமியின் பிதாக்களை போல அல்ல. It's not the call of your earthly mother. இல்லை, உங்களுடைய பூமியின் தாய்களை போல அல்ல. It's not the call of any earthly personalities. எந்த பூமிக்குரிய ஆள் தத்துவம் உடையவர்களுடைய அழைப்பு Or even it is not just the call of any angels of heaven. பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுடைய அழைப்பை போன்ற அழைப்பும் அல்ல. Neither angels of heaven or the angels of darkness. இல்ல, அது பரிசுத்த தூதர்களாக இருக்கட்டும், இல்ல அந்த The காலத்தில் call of the body of the church of Jesus Christ is இயேசு கிறிஸ்து சபையில் அங்கமாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய the அழைப்பு. call of each and every member in the body of Christ. சரீரத்தில் அங்கமாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய அழைப்பு. It is a holy அது calling. பரிசுத்த அழைப்பாகும். Not according to our works, அது நம்முடைய கிரியைகளின்படி அல்ல, but because of His own purpose and grace. அவருடைய நோக்கத்தினாலே, அவருடைய சுத்தத்தின்படியா, His own purpose. அவருடைய சுய The சுத்தத்தின்படி. word own purpose is very important. அந்த சுய சுத்தத்தின்படி என்பது மிக Whose முக்கியம். own purpose? யாருடைய சுத்தம்?
Our father's own purpose? நம்முடைய பிதா அப்பாவுடைய சித்தமா? Our mother's own purpose? நம்ம அம்மாவுடைய தீர்மானமா? Our boss's purpose? இல்ல நம்முடைய எஜமானுடைய தீர்மானமா? Our master's purpose? இல்ல நம்முடைய எஜமானுடைய தீர்மானமா? Our government leader's purpose? இல்ல நம்முடைய அரசியல் தலைவர்களுடைய தீர்மானங்களா? The divine call of our life. நம்முடைய தெய்வீக அழைப்பு, நம்முடைய வாழ்க்கைக்கான தெய்வீக அழைப்பு. It is a holy calling because the God who called you is holy. அது ஒரு பரிசுத்த அழைப்பு, அழைத்தவர் பரிசுத்தர். And he says we are called according to his own purpose. அவர் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். Praise the name of the living God. We need to come to that purpose. அந்த நோக்கத்துக்கு நாம் வர வேண்டும். Only when we commit our lives to that purpose which is God's own for our life. அந்த நோக்கத்துக்காய் நம்முடைய வாழ்க்கையை நாம் வரும்போது அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கை. And when did he purpose for our lives? எப்பொழுது அந்த நோக்கம், அந்த தீர்மானம் நமக்கு உண்டாகிறது? It was given to us in Christ Jesus before the world began. உலக தோற்றத்துக்கு முன்பாக அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஆதி காலம் முதல். Not only that we are chosen from before the foundations of the world, நாம மாத்திரம் அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் முன்னறிந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை, but even the purpose for which we are chosen also have been decided from before the foundations of the world. தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்மானம், நோக்கமும் கூட ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பாக இருக்கிறது. This is not something we sit in the table and discuss now what is the purpose of our life. It has already been decided from before the foundations of the world. நாம் மேஜையில கூடி உட்கார்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன என்பது ஒருத்தர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுகிற ஒரு காரியம் அதுவல்ல. It was given to us. அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. It is already given. ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டாயிற்று. But we have lost it somewhere. We need to find out and pick it up. எப்படியோ நம்ம அதை இழந்துட்டோம், அதை நம்ம கண்டுபிடிச்சு அடையணும். We have to find out God's own purpose for our life that was given to us, which was decided before the world began. உலகம் தோற்றத்துக்கு முன்பாக ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய தீர்மானத்தை, கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை என்னங்கறத நாம அடைய வேண்டும், கண்டுபிடிக்கணும். What we need to do in this life? இந்த வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது என்ன? What purpose? For what purpose we are living? என்ன நோக்கத்துக்காக, தீர்மானத்துக்காக நாம் வாழ்கிறோம்? What is God's own purpose for our life? தேவனுடைய தீர்மானம், அவருடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கைக்கானது என்ன? My friends, it has already been decided. ஏற்கனவே இது முடிவு தீர்மானிக்கப்பட்டாய். Let us read another scripture in Ephesians chapter number 2. எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரத்துல வாசிப்போம். Ephesians 2 and verse number 10 it says, 10வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, for we are his workmanship. நாம் அவருடைய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம், அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். Created in Christ Jesus unto good works which God hath before ordained that we should walk in them. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Let's look at each and every word in the scripture. இந்த வேத வசனத்துல ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பாருங்க. Last week we read the word that God spoke to Jacob. யாக்கோபினிடத்துல பேசின அந்த வார்த்தையை நாம் கவனித்தோம். He said, I have created you, I have formed you, I have redeemed you, I have called you by your name, you belong to me, you are mine. நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கினேன், மீட்டுக்கொண்டேன், என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். And even in the New Testament the Lord Jesus, he says the same thing. அதே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை சொல்கிறார். He says we are his workmanship. நாம் அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். The apostle says we are his workmanship. அவருடைய செய்கையாய் நாங்கள் இருக்கிறோம் என்று Whose சொல்கிறார். workmanship? யாருடைய செய்கை? The workmanship of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செய்கையாய். Because we are created in Christ Jesus. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். God created man. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். He fell into sin. அவன் பாவத்திலே விழுந்தார். But Jesus Christ came. இயேசு கிறிஸ்து வந்தார். He shed his precious blood. அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். And he recreated him in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் அவனை மறுபடியும் அவர் சிருஷ்டித்தார். What is the purpose? நோக்கம் என்ன? Unto good works which God had before ordained that we should walk in them. நற்கிரியைகளை செய்கிறதற்கு அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Are we
totally confident that we are fulfilling the purpose of God each and every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை உறுதி நமக்கு இருக்கிறதா? See, a lot of people are deceived in this one thing. இந்த ஒரு காரியத்தில் அநேகர் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். They don't understand how to be sure that they are in the will of God and in the purpose of God. தேவனுடைய சித்தத்துக்குள்ள தேவனுடைய நோக்கத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு உறுதி நிச்சயம் இல்லாத ஒரு வஞ்சகத்தன்மை. They think if something is working for their life, they think it's God's will. ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வொர்க் அவுட் ஆச்சுன்னா அதுதான் தேவனுடைய சித்தம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Something is not working, they will immediately say not God's will. ஏதோ வேலைக்கு ஒண்ணு ஆகல, ஆண்டவர் தனக்காக ஒரு காரியத்தை செய்யல. How can we think like that when we have the scriptures plain and clear right in front of our eyes? வேத வசனம் இவ்வளோ தெளிவா நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும்போது நாம் ஏன் அவிதமாய் நினைக்கிறோம்? We should not think like that. If something works, it is God's purpose. If something doesn't work, it is not God's purpose. ஏதோ ஒரு வேலை ஆகுது, அதனால அது ஆண்டவருடைய தீர்மானம். வேலை ஆகலைன்னா அது ஆண்டவருடைய தீர்மானம் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. We should never go by that logic. It's a very dangerous logic that will lead us into deception. அந்த விதமாய் நாம் கடந்து போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய வஞ்சகத்துக்கு நேராக இது நம்மை வழி நடத்தும். We need to hear from God what He wants us to do. We need to have that understanding first. முதலாவது ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார் என்கிற அவருடைய தீர்மானம் என்ன, நோக்கம் என்ன என்கிறதை அவரிடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். Working or not working, that is secondary. First we have to be sure that what we are doing, where we are going is in the will of God and in the purpose of God. வேலைக்காகலைங்கிறது இரண்டாவது காரியம். ஆனா நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுகிறோம்ங்கிற காரியம் எல்லாம் நம் தேவனுடைய தீர்மானத்துக்குள்ள தான் இருக்கிறோமா என்கிறத குறித்த ஒரு சிந்தை, ஒரு அறிவு, ஒரு புரிந்து கொள்ளுதல் உணர்வு உண்டாக வேண்டும். Not all times whatever God says and we do it will happen smoothly. There will some interruptions and troubles and challenges and trials will come. We need to fight it and still fulfill it. தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது, அவருடைய நோக்கத்துக்குள்ளே நாம் கடந்து போகும்போது சில காரியங்கள் எல்லாமே சுலபமாய் நடக்கிறது இல்லை. சில காரியங்கள் தடைகள் வருகிறது, தாமதங்கள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது. இவை எல்லாவற்றையும் நாம் கடந்து போக. Yes, sometimes God will come and interrupt us. Sometimes the devil will come and interrupt because the devil doesn't like us fulfilling the purpose of God. தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலே தேவனே நமக்கு எதிர்ப்பட்டு இடையில வருவார். இல்லை, சில சமயங்களிலே sometimes when we are out of God's will and out of God's purpose, the devil will make everything clear and smooth for us because we are outside of His will. தேவனுடைய சித்தத்துக்கு தீர்மானத்துக்கும் நாம் வெளியே நாம் கிரியை செய்து கொண்டு கடந்து போகும்போது பிசாசானவன் வருவான். அவன் காரியங்களை எல்லாவற்றையும் சுலபமாக்கி எல்லாவற்றையும் லகுவாக்கி நன்றாக வேலை செய்யும்படி செய்வான். That's why we read about the passage of scriptures that Jesus talked about in Matthew chapter number 7. மத்தேயு 7வது அதிகாரத்திலே ஒரு பகுதி வசனத்தை இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். Now here the Lord is talking to a group of people that are talking about what they have done which has worked very nicely for them. இங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவருக்காக அவர் செய்த கிரியைகள் எவ்வளவு சுலபமாக நன்றாக நடந்தது என்பதை அவர்கள் அறிக்கையிட்டு சொல்கிறார்கள். Matthew 7:22 says, many will come to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name, and in thy name have cast out devils, and in thy name done many wonderful works. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். So they are saying and pronouncing the history of their lives, what all they did in their lives. They were thinking that it is the purpose of God because it was working for them. அவர்கள் செய்த கிரியைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அங்கே அறிக்கையிட்டு சொல்லுகிறார்கள். அது தேவனுடைய தீர்மானமாய் அவர்கள் எடுத்துக்கொண்டு அது நிறைவேற்றினதாக, சுலபமாக நடந்ததாக, நன்றாக நடந்ததாக. They did not tell the Lord something that they did not do. They told Him what they did. அவங்க செய்யாததை சொல்லல, செய்ததை தான் சொல்லுகிறார்கள். Because the Lord did not rebuke them for lying. They told what they actually did in their life and it worked for them. அவங்க பொய் சொல்றத ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்ளல, அவங்க வாழ்க்கை
வாழ்க்கையில என்ன செய்தாங்களோ அதைத்தான் அவர்கள் He actually prophesied in His name. Maybe those prophecies were fulfilled. நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அந்த தீர்க்கதரிசனம் ஒருவேளை நிறைவேறியிருக்கும். If that is a false prophecy that they have said, they will never profess that in the presence of God. அப்படியே அவங்க பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லிருந்தாங்கன்னா தேவனுடைய சமூகத்துல இயேசுவுக்கு முன்பாக வந்து நாங்க சொல்ல இருக்க மாட்டோம். Nobody can have the audacity and the boldness to come and stand before the throne of God and say that I have given a false prophecy. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து பொய்யான தீர்க்கதரிசனம் சொன்னேன் என்று சொல்வதற்கு எவருக்கும் தைரியம் இல்ல, கட்ஸ் கிடையாது. They said, Lord, we prophesied in you don't know us. சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்க தீர்க்கதரிசனம் உரைத்தோம். We cast out devils. நாங்க பிசாசுகளை துரத்தினோம். You don't know how much we have chased. நாங்க எத்தனை துரத்தினோம் தெரியுமா? City after city, village after village. பட்டணம் தோறும் நாங்க செஞ்சோம், கிராமங்கள் தோறும் சென்றோம். Crusade after crusade and house after house. ஒவ்வொரு வீடு வீடாக சென்றோம், ஒவ்வொரு குருசேடாக நாங்கள் சென்றோம். We cast out many devils, many witchcraft spirits and many magic this and that. अनेक பிசாசுகளை துரத்தினோம், பில்லிசூனிய பாவ கட்டுகளில் இருந்தவர்களை விடுதலையாக்கினோம். And finally they said, and in thy name done many wonderful works. அது மாத்திரமல்ல, உம்முடைய நாமத்தினால अनेक அற்புதங்களை நாங்கள் செய்தோம். They said we done many. நாங்கள் अनेक அற்புதங்களை செய்தோம். They did not say we tried many wonderful works. நாங்கள் अनेक அற்புதங்களை செய்ய முயற்சித்தோம் என்று சொல்லல. They did not say we made an attempt. இல்ல ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தோம்னு சொல்லல. They clearly confidently said what they did. We done many wonderful works in your name. தெளிவாக உறுதியாக அவர்கள் சொல்கிறது, அவர்கள் செய்த காரியங்களை நாங்கள் செய்தோம் என்று. Do you know what the Lord's response was? ஆண்டவர் பட்சத்திலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? Verse 23 says, 23 வசனம். And then will I profess unto them, I never knew you. Depart from me, ye that worketh iniquity. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். See, the Lord said, I never knew you. அவர்களை ஒரு காலம் அறியல என்றார். There is another place where the Lord says, I know you not. நான் உன்னை அறியவில்லை என்று இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். But here he says, I never knew you. நான் ஒரு காலம் அறியல என்றார். Depart from me, you that work iniquity. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். Do you know what iniquity is? அது எது அக்கிரமம் தெரியுமா? Do you know the meaning of iniquity? அக்கிரமத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? Iniquity is just not sin. அக்கிரமம் என்பது வெறும் பாவம் மாத்திரமல்ல. Iniquity is not just doing something wrong. ஏதோ தவறான காரியத்தை செய்கிறது அக்கிரமம் அல்ல. Iniquity means doing something you know is wrong, but you still do it anyway, having the boldness, whatever consequences will come, let me face it. என்ன விளைவு வந்தாலும் சரி, நீ செய்கிற காரியம் தவறு என்று தெரிந்து அதை தைரியமா அதை பற்றி சிந்தையே இல்லாமல் செய்கிற ஒரு காரியம்தான் அந்த அக்கிரமம். செய்கிறது தவறு, முழுசா தப்புன்னு தெரிஞ்சே என்ன பண்றது, என்னதான் ஆயிரும்டா, நம்ம என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம். Doesn't matter whatever comes my way, I know this is wrong, but still I'm going to do it. எனக்கு தெரியும் இது தவறுன்னு, ஆனா என் வழியில என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் சரி நான் இதை செய்ய தான் போறேன். These people did all these things, but in nothing the purpose of God was accomplished. ஆனா இப்படி இவங்க எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க, ஆனா தேவனுடைய நோக்கம் ஒரு காலம் அங்க நிறைவேறவே இல்லை. That's why he said in Matthew 7:21, not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father, which is the purpose of God, which is in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, if we say we belong to the church of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சபைக்கு நான் சொந்தமானவன் என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்வோம். one mystical body of Christ, அந்த கிறிஸ்துவுடைய ஒரே சரீரமாகிய அந்த சபையில we have been called out to be called in. வெளியே அழைக்கப்பட்டு உள்ளே வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். Called us out of darkness into his marvelous light. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். So we just did not come out, we have come in to his word. நாம் வெளியே வந்தது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்குள்ளாகவும் நாம் வர வேண்டும். And the life that we live in Christ
in His Word. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இந்த வாழ்க்கை அவருடைய வார்த்தையிலே நாம் வாழ வேண்டும். Must be a life that should fulfill His own purpose. அந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே அவருடைய சுய நோக்கத்தை தீர்மானத்தை நாம் நிறைவேற்றவர்களாய் It's been given to us before the world began. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஆதி காலம் முதல் அது கொடுக்கப்பட்டது. We are His workmanship created in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவருடைய செய்கையாய் இருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்ட We செய்கையாய் were இருக்கிறோம். created unto good works நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். that God has before ordained for ஆண்டவர் us. அதை நமக்காக ஆதி காலம் முதல் ஆயத்தம் பண்ணி The வைத்திருக்கிறார். purpose, the generic and the specific purpose of God for our lives as we are living in this world has already been written and already been decided. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த பொதுவான நோக்கம், அந்த குறிப்பிட்ட நோக்கமும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இந்த வேத வசனத்திலே ஆதி காலம் முதல் உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. We are not just called out ones, but we are the ones that are even called into. அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, உள்ளே வரவழைக்கப்பட்டவர்கள். Called in to Christ. We are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் We வரவழைக்கப்பட்டவர்கள். are in this living word because Christ is the living word. ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளே நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே இந்த ஜீவ In வார்த்தையாய் Him இருக்கிறார். we move and have our being. அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், அவருக்குள்ளே நாம் பிழைக்கிறோம். He has called us with a purpose. அவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை God அழைத்திருக்கிறார். told Abraham, come out of your kindred, come out of your country and go to a place that I will show you. ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ உன் தேசத்தை விட்டு வெளியே வா, உன் இனத்தை விட்டு வெளியே வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். Moses went and spake to Pharaoh and said, thus saith the Lord, let my people go, come out of Egypt, that they may serve me with a purpose. மோசே பார்வோனிடத்தில் சென்று இஸ்ரவேலரை வெளியே அனுப்பும்படியா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய அனுப்பும்படியாய் அவன் சொன்னான். Remember, we are not just called out, but we are called into His living word. அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்குள்ளே வரவழைக்கப்பட்டவர்கள். When we are in Him, we cannot live our life that contradicts the purpose that God has ordained for us. நாம் அவருக்குள்ளே வாழ்கிறோம் என்றால் முரண்பாடான எந்த ஒரு காரியத்தையும் அவருக்கு விரோதமாய், அந்த தீர்மானத்துக்கு விரோதமாய் நாம் செய்யக்கூடாதவர்களாய் இருக்கும். The very purpose for which we are living our life, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய அதிமுக்கியமான நோக்கம், it must not contradict the purpose that God has already foreordained for us. ஏற்கனவே நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கும் அந்த தீர்மானத்துக்கும் முரண்பாடான ஒன்றாய் இருக்கக்கூடாது. May God give us His grace தேவன் தாமே தமது கிருபையை நமக்கு தருவாராக. that we might know the generic and the specific purpose of God for each and every one of our lives நம்முடைய ஒவ்வொருவருடைய and வாழ்க்கையிலும் walk in it. தேவன் வைத்திருக்கிற அந்த பொதுவான தீர்மான நோக்கம், தனிப்பட்ட தீர்மான நோக்கம் இன்னது என்பதை அறிந்து அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Not everyone that calls and says, Lord, Lord, shall enter into the kingdom of heaven. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எவரும் அவருடைய பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதில்லை. It's very important to stop, think and analyze whether we are in the purpose of God. Not because something works, it is God's purpose. And something doesn't work, it is not the purpose of God. இதோ நம்ம செய்கிற காரியங்கள் வேலைக்காகிறது, சில வேலை ஆகிறதில்லை, அதனால தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவது நிறைவேறலன்னு நாம் அப்படி தீர்மானிக்கப்பதை தேவனுடைய நோக்கத்துக்குள்ளே நாம் செயல்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது. May these words of life will add meaning and purpose to the life that we are living in Christ in these last days. இந்த கடைசி நாட்களிலே காலத்திலே வாழ்கிற நமக்கு, அவருக்குள்ளே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே அவருடைய தீர்மான நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகளா இருக்கிறோமா என்கிற அந்த ஒரு சிந்தனை இந்த நாளிலே நமக்கு உண்டாகட்டும். இந்த ஜீவ வார்த்தை அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யட்டும். We continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். Let us bow our heads and close our eyes for a word நம்முடைய of prayer. தலைகளை வணங்கி கண்களை மூடி நாம் செல்வோம். Most gracious and loving Heavenly Father,
கிருபையும் வல்லமையும் உள்ள அன்பின் பரலோக தகப்பனே, we thank you for this blessed time of helping us to hear your word this evening. இந்த மாலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், உமக்கு நன்றி. I pray that you will bless each and every life, every heart that has heard this word. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே உடைய இதயத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா I ஜெபிக்கிறேன். pray, Lord, let not just the natural voice of a man kind of get into the ears of your people, but let them hear the voice of the Spirit that is behind the voice of this feeble man, the voice of the Spirit. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே ஒரு மாம்சமான மனுஷனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டவர்களாய் அல்ல, ஆண்டவரே ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டவர்களாய் அதை உணர்ந்தவர்களாய் கடந்து போக ஒவ்வொருவரையும் நீர் நிறுத்திவிக்க வேண்டுமா Let the ஜெபிக்கிறேன். voice of the Spirit be a hook in the hearts of each and every one that will pull them back and give them a desire to live their life according to God's purpose. ஆவியானவருடைய சத்தம் அவர்களுக்கு நேராக சென்று நம்முடைய சித்தத்தின் பாதைக்குள்ளே அவர்களை நடத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். Bless your people that participated in this live broadcast. ஆண்டவரே, இந்த நேரடி ஒளிபரப்பிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Bless everyone that will come back and listen to it sometime later. சில காலதாமதமாய் வந்து கவனித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா I ஜெபிக்கிறேன். pray that your divine purpose and plan for you speaking your word to their hearts be fulfilled in each and every one of their இந்த lives. மாலை வேளையிலே அவர்களுக்கு நேராய் பேசின நம்முடைய வார்த்தையின் ஆண்டவரே நித்தியமான நோக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Bless them, grant to them their heart's desire. அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய இதயத்தின் வாஞ்சைகளை அவர்களுக்கு நிறைவேற்றி தாரும். Let them be led in the way that is everlasting. ஆண்டவரே, நித்தியமான பாதைக்கு நேராய் நீர் அவர்களை நடத்த வேண்டுமா We ஜெபிக்கிறேன். declare that all the glory, honor and praise is yours and yours alone. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை மேன்மையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று For we அறிக்கையிலே ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென்.